ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகுது. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில தலைவிதி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது, இந்த நேரத்தில் தோன்றும் இந்த கிரகணம் அன்று தனுசு ராசி நேயர்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற தகவலை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது அக்டோபர் 2ஆம் தேதி சரியாக இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அதே போல 3:17 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 to 10 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூத காலம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சூத காலத்தில் சில வழிபாடுகளை நாம செய்யவே கூடாதுங்க. குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போட்டிருப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டுமல்லாமல் சூத காலத்தில் அனைத்து கோவில்களிலும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டு இருக்குங்க. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்தியாவில் சூத காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகண நாளில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியன் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த சூரிய கிரகணம் அன்று தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்துக்கோங்க. கிரகண நேரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமையல் செய்யவே கூடாதுங்க. முக்கியமா இந்த கிரகண நேரத்தில் சாப்பிடவும் கூடாது, தண்ணீர் அருந்த கூடாது, நகம் கிள்ளக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க சமைத்து வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் தர்பை புல்லை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கிரகணத்தின் தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாது. கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய முன்னதாக நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும். கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் இந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். அதே போல அடுத்ததாக இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கிரகணத்தின் போது ஜபம், தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். இந்த கிரகணத்தின் போது சிவ புராணம், விஷ்ணு சகஸ்ர ராமம் இந்த மாதிரி புராணங்களையும் நீங்க சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் அரிசி, நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை தானம் தருவது உங்களுக்கு மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தேடி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா இந்த மாதிரி பெரும் பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணமானது இந்தியா நேரப்படி இரவு நேரத்தில் தோன்றுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போகுது, இந்த கிரகணம் அன்று என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதனுடைய தாக்கம் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
தனுசு ராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க போது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு கழிக்கட்டலாம். இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே நீங்கிடும். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கிடும். குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடையலாம். அதாவது தனுசு ராசி நேயர்கள் நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்றீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெளி வட்டாரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக உங்களுக்கு முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அனைத்துமே மறையலாம். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் கிடைக்கலாம். இழுபறியான அரசாங்க காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியலாம். அதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக செயல்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுடைய வியாபாரம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியலாம். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் அனைத்துமே நீங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்க போது. வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல தனுசு ராசி நேர்கள் இந்த நேரத்துல தக்க முன்னெச்சரிக்கை உங்களுக்கு ரொம்பவே அவசியம். நீங்க ஏதாவது வெளியூர் பயணம் செல்லணும்னு நினைக்கும் போது அதற்கு முன்னெச்சரிக்கை செய்ய ரொம்பவே அவசியம். இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மகிழ்ச்சியான நாட்கள் உங்களுக்கு அமையலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த நேரத்துல மகிழ்ச்சி தரப்போது. அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்கலாம். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே அவசியம். வேலை ரீதியா பெண்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருந்தாலும் கூட அதை வெளியே காட்டாமல் நீங்க உங்களுடைய வேலையில் நேர்மையா செயல்படுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் பெண்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது, எந்த நேரத்துல தோன்றும், இந்த கிரகணம் அன்று தனுசு ராசி நேயர்கள் என்ன விஷயங்களை செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.